Hi everyone, so welcome to U-Turn Academy. So this video is regarding the exams in the year 2025ல இதெல்லாம் நமக்கு டிஆர்பி போர்டில் இருந்து நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்டன் டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஆஸ் இன்ஃபார்ம்டு ஏர்லியர் நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2025ல ஆல்மோஸ்ட் நமக்கு டிஆர்பி எவ்வளோ எக்ஸாம்ஸ் நமக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸாம்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணிவிடுவாங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அப் டு த மார்க் என்ன வேக்கன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு இப்போது நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருப்பீங்க, டீச்சர்ஸுடைய போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. பட் இந்த பட்ஜெட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு ஃபார்முலா ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஏர்லியராக வந்திருக்கணும். பட் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிலேவாக தான் வரப்போகுதுங்க. ஸோ இந்த இயர் 2025 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டிஎன் செட் எக்ஸாம்ஸ், அதாவது செட் எக்ஸாம் இது வந்து காலேஜ் டிஆர்பிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த தடவை டிஆர்பியோடைய கண்ட்ரோலில் ரொம்ப ஏர்லியராக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃபியூ வீக்ஸில் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, அந்த ரிசல்ட்ஸையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னா அது வந்து காலேஜ் டிஆர்பிக்கான ஒரு ப்ரப்போசல். ஆல்மோஸ்ட் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இது நமக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க காலேஜ் டிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் எலிஜிபிள், இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி நெட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நெட்டு, இல்லை செட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா செட்டு, இல்லை இந்த இப்போ நடந்த செட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம். ஸோ இந்த காலேஜ் டிஆர்பி ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 4000 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ். இந்த அளவுக்கான வேக்கன்சிஸ் திருப்பியும் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த எக்ஸாம் அடுத்தது ப்ரொப்போசல் ஆகும் டிஆர்பி சைடு மூலயமா. இதுக்கு அடுத்தபடியாக ஆஸ் இன்றைக்கி சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாமுடைய கால்ஃபர். ஸோ பிஜிடிஆர்பி இந்த இயரில் வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருவோம், நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ 100% பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் இன்னும் ஃபியூ மந்த்ஸில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எக்ஸாம்ஸு இமீடியட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி இதை தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி யூஜி டிஆர்பியும், அதாவது பிடி அவங்களுக்குமான எக்ஸாம்ஸும் ஆர்கனைஸ் பண்ணப்படும். ஸோ இதுக்கான ஒரு பெரிய கேள்வி இதை சொன்னோன்னே எல்லாத்துக்கும் இருக்கும், ஏன்னா லாஸ்ட் டைம் பாஸ் பண்ணவங்களுக்கே இன்னும் போஸ்டிங்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதுவும் கிளியர் ஆயிரும். இந்த இயரும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கான. ஆனால் பட் நம்பர்ஸ் என்னென்னா ஒரு 800 சம்திங் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிடி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். தென் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ஸ், டெட்டோடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 அதுவும் ப்ராபபிளாக வரும். அப்போ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டிலேருந்து ப்ரப்போஸ் பண்ண போகிற எக்ஸாம்ஸ் அப்படின்னா, ஸோ காலேஜ் டிஆர்பியிலேருந்து பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே ப்ராசஸ் ஆகும். ஸோ இதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த இயர் அப்படின்றது உங்களுக்கான ஒரு இயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இம்மீடியட்டாக அதுதான் நமக்கு வரப்போகுது. காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காலேஜ் டிஆர்பிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 1721 போஸ்ட் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க அஃபீஷியலாக. ஸோ அதனால் ஏர்லியராக இன்னும் ரொம்ப வேகமாக நம்ம எதிர்பார்த்ததோட இன்னும் வேகமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸும் உண்டு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைவர்ட் ஆகிட்டிங்க. என்னென்னா இவ்வளோ நாள் படிச்சுட்ருக்கோம், எக்ஸாம்ஸோடைய இன்ஃபர்மேஷனும் வரல, வருமா வராதா அப்படின்ட்டு. உங்களுக்கான ஒரு பதில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கொஞ்சம் டைவர்ட் ஆனவங்க கொஞ்சம் உள்ளே வாங்க, உள்ளே வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ வேகன்சிஸ் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய கடமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதணும் அப்படின்றது தான். ஸோ 1000 சம்திங் வேகன்சிஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் கம்மி வேகன்சிஸ் நினைக்க வேண்டாம், இட் இஸ் ஆல்சோ எ குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ யூடர்ன்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை கிளாஸஸ் வேணும், ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும், இல்லை டெஸ்ட் மட்டும் எங்களுக்கு வேணும், இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நான் படிச்சுப்பேன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அகாடமியோடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு என்ன வேணும், இல்லை சார் எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும், லைவ் கிளாஸ்லேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத உங்களுடைய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஓவரால் இந்த பிஜி முடிஞ்ச பிறகும் ஸோ யூஜியோடைய கிளாஸஸ் ஆஸ் வெல் அஸ் செட்டு நெட்டுடைய கிளாஸஸும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் யூஜியோ இல்லை செட்டு நெட்டை ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸோ உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் கிளாஸ் டீச்சிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டவுட்ஸை டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஐ இன்சிஸ்ட் எவ்ரி ஒன், ஸோ யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி காலேஜ் டிஆர்பி எஸ்பெஷலி பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஸோ இமீடியட்டாக உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. உங்களுக்கு ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம் டேட்ஸ் இதெல்லாமே வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை, இன்னும் டைம் நிறைய எடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.